Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.asminsweets.com. சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த மீனவரான கார்த்திக் சுகன்யா தம்பதியர் வீட்டில் 4 அடி உயரத்தில் கல்கத்தா காளி சிலை வைத்து வழிபட்டு வந்தனர். கல்கத்தா காளி சிலை வைத்து வழிபடுவதால் ஆக்ரோஷமாக இருப்பதால் தொடர்ந்து மீனவர்கள் உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு சிலையை அகற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊர் மக்கள் அனைவரும் கார்த்திக் வீட்டில் ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து திருவொற்றியூர் வட்டாட்சியர் சகாயராணி பேச்சுவார்த்தை நடத்தி கார்த்திக் வீட்டில் இருந்த காளி சிலையை அகற்றி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து பாதுகாத்தனர். இதனையடுத்து மீனவர் கார்த்திக் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எனது சொந்த வீட்டில் எனக்கு பிடித்த கடவுளை வைத்து வழிபடக்கூடாதா என்று வாதாடப்பட்டது. காளி சிலை வைத்ததால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என கூறி மீண்டும் காளி சிலையை கார்த்திக்கிடமே ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் சிலையை கொண்டுவர முடியாமல் அதிகாரிகள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் கார்த்திக் தரப்பு நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்துள்ளது. இதனால் மீண்டும் சிலையை அவரிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து டிசம்பர் 12ஆம் தேதி காலை சிலையை ஊருக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை அறிந்த நெட்டுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் சிலையை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் ஊருக்குள் செல்லும் நுழைவு வாயிலை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எண்ணூர் உதவி ஆணையர் வீரகுமார் நீதிமன்ற உத்தரவை அலட்சியப்படுத்தக்கூடாது, போராட்டத்தை கைவிடுங்கள் என கூறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் அதை ஏற்காத மக்கள் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். போராட்டங்கள் ஆக்ரோஷமாக நீடிக்கவே போலீசார் தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வந்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனாலும் போராட்டம் தொடர்வதால் சிலையை கொண்டு வர இயலவில்லை. அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி கார்த்திக் சுகன்யா தம்பதியர் வீட்டிற்குள் கல்கத்தா காளி சிலையை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி கும்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திடீரென உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதே நெட்டுக்குப்பம் கிராமத்தில் முனியம்மா, சுரேந்தர், குப்புசாமி, மணி, பிரபுசேகர் உள்ளிட்ட 7 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை இடித்து விட்டதால் போகும்போது இந்த சிலையை பார்த்துவிட்டு கடலுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. 3 விதமான கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவது வழக்கம். கல்கத்தா காளியை நாங்கள் வணங்குவதில்லை. இந்த ஊரில் கல்கத்தா காளி சிலை வந்த பிறகு ஒரே மாதத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மீண்டும் கொண்டு வந்தால் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன். Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.asminsweets.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.